குட் மார்னிங் குட்டீஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லா லெசன்ஸையும் பார்த்து முடிச்சாச்சு, கரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ்க்கு ரிவிஷன் போயிட்டு இருக்கு, சரியா? எல்லோரும் ரிவிஷன் பண்ணி எக்ஸாம்ஸில் என்ன பண்ணணும், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும், சரியா? சரி, இன்றைக்கி நம்ம சயின்ஸில் என்ன லெசன் பார்க்க போகிறோம் யாருக்காவது தெரியுமா? நம்ம அடுத்த லெசன் என்ன? ஏர், வாட்டர் அண்ட் வெதர். என்னது? ஏர், வாட்டர் அண்ட் வெதர். இப்போ நம்ம இது மூணுத்தோட என்னென்ன லெசனில் பார்த்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஏர்னா என்ன? காற்று. காற்று எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் காற்று இருக்குது, கரெக்டாக? நீங்கள் காற்றை பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியுமா? இப்போ நீ காரில் போயிட்டுருக்கன்னா விண்டோஸை இறக்கி விட்டேன்னா காற்று எப்படி இருக்கும்? நம்ம காற்று பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த காற்று நம்ம மேலே அடிக்கும்போது அப்படியே சில்லுன்னு இருக்குமா, நல்லா இருக்குமா? அப்போ நம்ம அந்த காற்றை ஃபீல் பண்ணுவோம், கரெக்டாக? அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கேயாவது வண்டியில் போகிறீங்க, வண்டியில் ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னா அப்போ காற்று அடிக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? காற்றை பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ண முடியும், கரெக்டாக? சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கையில் கை எடுத்து கையை எப்படி ஆட்டிகிட்டே இருங்க. கையை ஆட்டிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு காற்று அடிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டாக? அப்போ என்ன ஆகுது, நம்ம காற்றை பார்க்க முடியாது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காற்றை ஃபீல் பண்ணுறோம், ஓகேவா? சரி, அதே மாதிரி நீங்கள் ஃபேனை போட்டுட்டு உட்காடுறீங்கன்னா என்ன ஆகும்? ஃபேன் இல்லாதப்போ நம்மளுக்கு வேர்க்குமா? இதே ஃபேன் ஓடும்போது வேர்க்காது, கரெக்டாக? இப்போ ஃபேன் மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? காற்று கிடைக்குது, அதனால நம்மளுக்கு வேர்க்கல, கரெக்டாக? சரி, நம்ம எங்கே காற்றுல தான் வாழ்கிறோம், காற்றுலன்னா நம்மளால் வாழ முடியுமா? வாழவே முடியாது, கரெக்டாக? நம்ம எல்லா லிவிங் திங்ஸ்க்குமே என்ன தேவை? காற்று தேவை. எதுக்கு? ப்ரீத் பண்ணுறதுக்கு. நம்ம என்ன ப்ரீத் பண்ணுவோம்? ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுவோமா? கரெக்டாக? என்ன ப்ரீத் பண்ணுவோம்? ஆக்சிஜன் ப்ரீத் பண்ணுவோம். என்ன எக்ஸேல் பண்ணுவோம்? ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து என்ன போகும்? கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே போகும், கரெக்டாக? சரி, வாட்டரில் இப்போ வாட்டர் இருக்குது, வாட்டர் இல்லைனாலும் நம்மளால் வாழ முடியுமா? கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய வாட்டர் குடிப்போமா? அதே மாதிரி தான், ஏர் மாதிரி தான், நம்மளால் வாட்டர் இல்லைனாலும் வாழ முடியாது, சரியா? சரி, இப்போ ஏரில் வாட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுன்னு மிஸ்ஸு சொல்வேன். மிஸ்ஸு லெசன் நடத்தும் போது சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்னது? ஏரில் வாட்டர் இருக்குது. எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்து, நம்ம வாழ்கிறது எர்த்து, சரியா? நம்ம எர்த்தில் மேக்ஸிமம் எல்லா சைட்ஸும் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்? ப்ளூ கலரில் இருக்கும். ஏன் ப்ளூ கலரில் இருக்குது? நம்ம எர்த்துன்னு எடுத்தாலே எப்படி இருக்கும்? ப்ளூ கலரில், அங்கங்கே க்ரீன் கலரில் இருக்கும், சரியா? நம்ம எர்த் பார்த்துருக்கோம்ல, ப்ளூ கலர் க்ரீன் கலர்லலாம் இருக்கும். ஏன் எர்த்து ப்ளூ கலரில் இருக்குது? ப்ளூ கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா வாட்டரை ரெப்ரசன்ட் பண்ணும். நம்ம எர்த்தில் தான் அதிகமான வாட்டர் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி க்ரீன் கலர் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? நிறைய செடிகள் இருக்குது, பிளான்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் என்னது? க்ரீன் கலர் அங்கங்கே இருக்கும், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வாட்டரை இப்போ வாட்டர் நம்ம சுட வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, சரியா? வாட்டரை சுட வைக்கும்போது நல்லா கொதிக்குமா? வாட்டர் கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா வாட்டர் கம்மியாயிடும், கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி என்ன ஆகும்னா வாட்டர் நம்ம ஹீட் பண்ணுறோம், சரியா? அம்மாட்ட சொல்லி ஒரு குட்டி கிண்ணத்தில் தண்ணி, சுட தண்ணி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அம்மாட்ட சொல்லி. கடைசியில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா மறந்துட்டிங்கன்னா அது அப்படியே சுட்டு 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 என்ன ஆகும்னா வாட்டர் எல்லாம் என்ன ஆகிடும்? காற்றா மாறிடும். என்னது? காற்றா மாறிடும். காற்றுல போய் என்ன செஞ்சிடும்? இந்த வாட்டர் கலந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணலான்னா இந்த வாட்டர் வேப்பர் என்ன பண்ணும்? எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட்னா ஆவி மாதிரி இது என்ன பண்ணும்? காற்றோட கலந்துடும், கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு ஒரு யோசனை வருமா? நம்ம துணியை நினச்சி காயப்படுறோம், கரெக்டாக? எப்படி துணி காயுது? அதுக்குள்ளே இருந்த தண்ணி எப்படி வெளியே வந்துச்சு? யோசிக்கிறீங்களா?
யோசிச்சிருக்கீங்களா யாராவது? ஏன்னா இந்த வாட்டர்லாம் என்ன பண்ணும், எவாப்ரேட் ஆகி காற்று கூட கலந்து டும். சரியா? காற்று கூட என்ன ஆகிடும், வாட்டரு எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பராக மாறிடும். சரியா? அதே மாதிரி இப்போ நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, தண்ணியை தொட்டு போர்டை துடைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை தொட்டு போர்டு அழைக்கும் போது போர்டு என்ன க்ளீன் ஆகிடுமா? அதே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது காஞ்சு போயிடும். கரெக்டாக? அந்த வாட்டர்லாம் எங்கே போகுது? அந்த வாட்டர் என்ன ஆகிடுது, ஏரோட கலந்து வாட்டர் வேப்பராக மாறிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஒரு டீ போட போகிறோம். சரியா? இந்த பவுலெல்லாம் டீ போட்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஹாட்டான டீ இருக்குது. சரியா? அது பார்த்திங்கன்னா அதுலேருந்து புகையாக வந்துகிட்டே இருக்குது. அந்த புகை வரும்போது கூலாக ஒரு பேன், ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து கூலாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ் கட்டியே எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் கொண்டு போனால் என்ன ஆகிடும், அப்படியே உருகுமா? எப்படி அது ஐஸ் கட்டியாக இருந்தது எப்படி உருகுது? அதுக்குள்ளே இருக்க வாட்டர் வேப்பர்லாம் என்ன ஆகிடும், இந்த ஐஸ் கட்டியில் இருக்க வாட்டர் வேப்பர்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகும். அந்த எவாப்ரேட் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கண்டென்சேஷன். என்னது, வாட்டர் ஒரு கூல் சர்ஃபேஸில் வச்சோன்னா அது கண்டென்ஸ் ஆகும், உருகும் அந்த வாட்டர். கரெக்டாக? அதுக்கு பேர் தான் என்னது, கண்டென்சேஷன். சரியா? சரி, நம்ம லெசனோட எக்ஸசைஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? சரி, இன்றைக்கி என்ன குட்டி ஸ்டோரினா, அ மேன் அட் ஷூ ஷாப். என்னது, ஒரு கடைக்கு செருப்பு கடை இருக்குது. ஓகேவா? நம்ம ஷூலாம் வாங்க போவோம்ல, அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. அங்கே ஒருத்தர் போகிறாரு. சரியா? ஒரு மேன் போகிறாரு. மேன் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஷூ வாங்க போகிறாரு. சரியா? அவரோட கால் சைஸ் என்ன, உங்களுக்கெல்லாம் என்ன கால் சைஸு, நம்ம என்ன சைஸ் கால் சைஸ் கேட்பாங்கல்ல, நம்மளுக்கு என்ன ஷூ வேணும், என்ன சைஸ் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் என்ன சைஸ் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி இந்த மேனோட, இவர் போகிறார்ல ஷூ வாங்க போகிறார்ல ஷூ ஷாப்புக்கு, அவரோட சைஸ் பார்த்திங்கன்னா 7. அவரோட ஷூ சைஸ் என்ன, 7. அவரோட காலோட சைஸ் வந்து 7. சரியா? இவர் என்ன பண்ணுறாரு, கடைக்கு போய் ஷூவெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. நம்ம நார்மலாக ஷூ கடைக்கு போகணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம், எதுதான் நல்லா இருக்குது வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஷூ நல்லா இருக்குது, பிராண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய நாள் வரும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு ஷூவாக எடுத்து அதோட கிளாத் பார்க்குறாரு, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னெலாம் பார்த்துட்டு கடைசியாக ஒரு ஷூ செலக்ட் பண்ணுறாரு. என்னது, 7 சைஸில், அவரோட கால் சைஸ் என்ன 7, அந்த சைஸில் ஒரு ஷூ எடுக்கிறார். ஒரு பேர் ஆஃப் ஷூஸ். ஒரு ஷூனால் ஒரு ஷூ இல்லை, 2 காலுக்கும் ஒரே ஷூ. சரியா? ஒரு ஷூ எடுக்கிறாரு. சரியா? எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, பில் கவுண்டருக்கு வராரு. பில் கவுண்டர் வரும்போது தான் தெரியுது அவர் பர்ஸை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டார். என்ன பண்ணுறாரு, பர்ஸை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வராமல், காசு எடுத்துகிட்டு வராமல் வாங்க முடியுமா, ஷூ வாங்க முடியாதுல்ல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கடைக்காரவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நான் என்னோடய பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன், என்னது பர்ஸை மறந்துட்டு வந்துட்டேன், ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ஷூவை கொடுங்க, நாளைக்கு நான் காசை கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட் இந்த கடைக்காரன் என்ன பண்ணுறாரு, இல்லை கொடுக்க முடியாது, காசை கொடுத்தா தான் ஷூ தர முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து ரொம்ப கெஞ்சி பார்க்குறாரு. கெஞ்சி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டா அடுத்த நாள் வந்து திரும்பி வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, என்ன சார் நான் 7 சைஸ் கேட்டேன், என்னது ஷூவில் 7th சைஸ் தான் நான் உங்களை எடுத்து தர சொன்னேன், ஆனால் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, எனக்கு 6 சைஸில் சைஸ் 6ல் வந்து ஷூ கொடுத்துருக்கீங்க, எனக்கு அது பத்தலை அப்படின்னு சொல்லி திரும்பியும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக கடைக்கு வராரு. கடைக்கு வரும்போது பர்ஸையும் எடுத்துகிட்டு வராரு. கரெக்டாக? என்ன பண்ணுறாரு, பர்ஸையும் எடுத்துகிட்டு வராரு. என்ன பண்ணுறாரு, கடைக்காரர்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த ஷூவில் எனக்கு 7 சைஸ் 7ல் தான் ஷூ வேணும், 6ல் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு 7 சைஸ் 7ல் ஷூவை வாங்கி அதுக்கு காசையும் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது, அந்த கடைக்காரரோட புத்திசாலித்தனம் தெரியுது. கரெக்டாக? அவர் ஷூவை
எப்படி மாற்றி கொடுத்து கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே மாதிரி அவரோட காசையும் வாங்கணும். கரெக்டாக? அவர் என்ன பண்ணார், அவர் 7 சைஸை வந்து மாற்றி 6ஆக கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த வாட்டி அதை ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக காசு எடுத்துகிட்டு வந்து தான் ரிட்டர்ன் பண்ணுவார். கரெக்டாக? அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படணும். என்ன பண்ணணும், இந்த கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதே மாதிரி அந்த ஷூக்கு காசும் வேணும். காசையும் அவர் காசு போட்டு தானே வாங்கியிருப்பார், அவருக்கும் அந்த காசு வேணும் தானே. அதே என்ன பண்ணார், புத்திசாலித்தனமாக அவர் பண்ணாரா, அதே மாதிரி தான் நீங்களும் என்ன பண்ணணும், ஒரு விஷயம் செய்யணுன்னா அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, ஆனால் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணணும், அதை ஃபேஸ் பண்ணணும். சரியா? நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒன்றுனா இன்டெலிஜென்ட்டாக யோசித்து புத்திசாலித்தனமாக செயல்படணும். சரியா? சரி, நம்ம இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பேஜ் நம்பர் 50. பேஜ் நம்பர் 50ல் பாருங்கள், என்னது ஃபர்ஸ்ட் ரோமன் என்ன, ரைட் த கரெக்ட் ஆன்சர் இன் த ஸ்பேஸ் பிலோ. என்ன சொல்கிறாங்க, ரைட் த கரெக்ட் ஆன்சர் இன் த ஸ்பேஸ் பிலோ. கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அந்த இடத்துல நம்ம கொஷினுக்கு ஏற்ற கரெக்ட் ஆன்சரை எழுத போகிறோம். ஓகேவா? சரி, என்ன ஆன்சர் பார்க்கலாம். Why do we need air? நம்மளுக்கு காற்று எதுக்கு தேவைப்படுது, நம்ம சுவாசிக்கிறதுக்கு. கரெக்டாக? நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு தான் என்ன தேவை, ஏர் தேவை. கரெக்டாக? அப்போ நம்ம என்ன ஆன்சர் சொல்லுவோம், we need air for breathing. என்னது, we need air for breathing. Why do we need air? நம்மளுக்கு எதுக்கு ஏர் தேவைப்படும், we need air, எங்களுக்கு காற்று தேவைப்படும். எதுக்கு, for breathing. எதுக்கு, for breathing. உங்களுக்கு கொஸ்டின்லேயே பாதி ஆன்சர் வந்துடுச்சு பார்த்தீங்களா, we need air. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், for breathing, அதுதான் நம்ம எழுத போகிறோம். we need air for FOR, for breathing, BREATH, breathing, ING, breathing. என்னது, breathing, BREATHING, breathing. ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் கேட்குறேன், மிஸ்ஸு கொஷின் கேட்குறீங்க, ஆன்சர் சொல்கிறீங்களா? சரி, why do we need air? மிஸ்ஸு சேர்ந்து சொல்லட்டா? ஓகே, we need air for breathing, BREATHING, breathing. எதுக்கு, ப்ரீத்திங்க்கு தான் நம்மளுக்கு ஏர் தேவைப்படுது. ஓகேவா? அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். வாட் ஹேப்பன் வென் வாட்டர் இஸ் பாயில் இன் அ கிட்லி? ஏன்னா ஒரு பவுலில் இந்த காஃபிலலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி குக்கர் மாதிரி இருக்கிறதுல நம்ம வாட்டரை பாயில் பண்ணால் என்னவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் என்னவா மாறும், வேப்பராக மாறுமா, காற்றோட வாட்டரும் கலந்துரும். காற்றோட வாட்டர் கலக்கிறத என்ன சொல்லுவாங்க, வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ என்னவா மாறுது, வாட்டர் சேஞ்சஸ் இன்டு வேப்பர். வாட்டர், WATER, வாட்டர் changes, CHANGES, changes into vapor, WAPOUR, vapor, VAPOUR, vapor. ஓகேவா? அடுத்தது என்ன பாருங்கள், where does the water go when water wet cloths dry up? என்ன சொல்கிறாங்க, நம்ம ஈரமான துணியை காய போடும்போது இருந்த வாட்டர் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போகுது, ஏரோட கலந்து போயிடுது. நம்மள ஏரோட கலந்து போயிடுது. அப்போ எங்கே போகுது, ஏருக்கு போயிடுது. இப்போ என்ன சொல்லுவோம், இட் கோஸ் டு த ஏர். எங்கே போகுது, இட் கோஸ் டு த ஏர்.
Where does the water go when wet cloths dry up? இந்த வெட்டாக இருக்க ஈரமாக இருக்க துணியெல்லாம் எப்படி அதிலிருந்த வாட்டர் வெளியே போகுது, எங்கே போகுது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே போகுது? ஏருக்கு போகுது. காற்றா கலந்து போயிடுது. சரியா? இட் கோஸ் டு த ஏர். ஏஐஆர், ஏர். சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் கண்டென்சேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டென்சேஷனாக என்ன? நம்மளுக்கு வேப்பராக இருக்கிறது எல்லாம் என்ன ஆகிடுது? ஏராக இருக்கிறது வாட்டராக மாறுது. இப்போ வெட் கிளாத்ஸ், இந்த ஈரமான துணியிலேருந்து என்ன ஆகுது? இந்த வாட்டரெல்லாம் ஏராக மாறுதா? அதை தான் என்ன சொல்லுவோம்? வேப்பர்னு சொல்லுவோம். இந்த ஏர்லேருந்து நம்மளுக்கு வாட்டராக மாறுறத என்ன சொல்லுவாங்க? கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்சேஷனாக என்ன? இந்த வேப்பராக இருக்கிறது இந்த ஏரோட வாட்டர் கலக்கும்ல, அதை தான் அந்த வேப்பர். வேப்பராக இருக்கிறத வாட்டராக மாற்றுறது தான் என்ன சொல்லுவாங்க? கண்டென்சேஷன். என்ன சொல்லுவாங்க? கண்டென்சேஷன். வாட் இஸ் கண்டென்சேஷன்? வேப்பர் சேஞ்சஸ் இன்டு வாட்டர். என்னாகுது? வேப்பர், VAPOUR, வேப்பர் changes, CHANGES, changes into water. என்னவாகுது? changes into water. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது என்ன? Roman 2, put the correct words in the space below. கீழே இருக்க ஸ்பேஸ் இடத்துல அதில் நம்ம என்ன பண்ணோம்? கொஷினில் கேட்டிருக்கிறதுக்கு கரெக்டான ஆன்சரை அதில் எழுத போகிறோம். பேஜ் நம்பர் 50ல் செகண்ட் ரூமில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? கிளாத்ஸ் ட்ரை குவிக்கர் இன். கிளாத்ஸ் எப்போ சீக்கிரமாக காஞ்சிரும்? வின்டர் சீசன்லையா? வின்டர் சீசனில் பனி பெய்யுமா? பனி பெய்யும் போது என்ன ஆகும்? சீக்கிரமாக காஞ்சிருமா கிளாத்ஸ்லாம்? இல்லை. இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் காஞ்சிரும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்டாக? அதுவே இந்த சம்மர் சீசனில் சீக்கிரமாக காஞ்சிருமா? அப்போ எப்போ சீக்கிரமாக காயும் கிளாத்ஸ்லாம்? சம்மரில் தான் சீக்கிரமாக காயும். அப்போ கீழே என்ன ஆப்ஷன் இருக்குது? செகண்ட் ஆப்ஷனாக இருக்கா? சம்மர், SUMMER, சம்மர். கிளாத்ஸ் எப்போ சீக்கிரம் காயும்? சம்மரில் தான் காயும். அப்போ கிளாத்ஸ் ட்ரை குவிக்கர் இன் சம்மர், SUMMER, சம்மர். ஓகே, அடுத்தது என்ன கொஷின்? வாட்டர் சேஞ்சஸ் ஸ்லோலி இன்டு டேஷ் வென் எக்ஸ்போஸ்ட் இன்டு ஏர். என்ன சொல்கிறாங்க? வாட்டர் ஏரோட கலக்கும்போது அது என்னவா மாறுது? ஐஸாக மாறுதா? கிடையாது. அப்போ வேப்பராக தான் மாறுது. வாட்டரு என்ன ஆகுது? எவாப்ரேட் ஆகி ஏரோட கலக்கும்போது என்னவா மாறுது? வேப்பராக மாறுது. VAPOUR, வேப்பர். வாட்டர் சேஞ்சஸ் ஸ்லோலி இன்டு வேப்பர் when exposed to air. என்னாகுது? வேப்பராக மாறுது. வாட்டர் சேஞ்சஸ் ஸ்லோலி இன்டு வேப்பர் when exposed to air. ஓகே, இங்கே வேப்பர் எங்கே இருக்குது? கீழே ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். VAPOUR, வேப்பர். அதை எடுத்து அந்த கீழே டேஷ் கொடுத்துருக்காங்களா, ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்களா, அதுக்கு மேலே எழுதியிருப்பீங்க. கரெக்டாக? அதை தான் நான் மிஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, தேர்ட் ஒன் என்ன பார்த்துக்கலாம். we cannot live without. நம்ம எது இல்லைன்னா வாழ முடியாது? புக் இல்லைன்னா வாழ முடியாதா? கிடையாது. அப்போ ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வாழ முடியாதா? கிடையாது. அப்போ என்ன இல்லைன்னா வாழ முடியாது நம்மளால்? காற்று இல்லைன்னா வாழவே முடியாது. அப்போ we cannot live without air. என்னது? ஏர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஓகேவா? இங்கே கீழே பாருங்கள்,
புக் இருக்குது. அடுத்தது ஏர். ரெண்டாவது இருக்கிறது என்னது? ஏர். ஏஐஆர். ஏர். we cannot live without air. ஏஐஆர். ஏர். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், when water vapor is cooled என்ன ஆகும்? என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் வேப்பர் கூல் பண்ணால் என்ன ஆகும்? தண்ணியாக ஊற்றி இப்போ வந்து ஐஸ் கட்டியை கீழே வச்சுட்டோன்னா அது என்னவா மாறும்? வாட்டராக மாறுமா? கரெக்டா? அப்போ இந்த வேப்பர், இந்த ஏரில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம கூல் பண்ணால் என்ன ஆகும்? வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? வென் வாட்டர் வேப்பர் இஸ் கூல்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. என்ன கிடைக்கும்? வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. வாட்டர் வேப்பர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே என்னவா மாறும்? வாட்டராக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கீழே பாருங்கள், ரெண்டாவதாக இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐஸ், செகண்ட் இருக்கிறது வாட்டர், தேர்ட் வந்து வேப்பர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு செகண்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் தான் ஆன்சர். சரியா? வென் வாட்டர் வேப்பர் இஸ் கூல்ட் water 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 is formed. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் இல்லைப்பா, அடுத்த கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம இப்போ ஒரு லெசன் பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு குட்டி ஸ்டோரி. சரியா? ஒன்ஸ் there lived a blind man in a town. என்னது? ஒரு குட்டி டவுனில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் வாழ்கிறார். சரியா? he always carried a light lantern in hand whenever he went out at night. என்ன பண்ணார்? அவருக்கு கண்ணு தெரியாது. சரியா? ஆனால் என்ன பண்ணுவார்? நைட் நேரத்தில் அவர் எங்கேயாவது வெளியே போனால் ஒரு லைட் எடுத்துகிட்டு போவார். சரியா? ஒரு லைட்டை எடுத்துகிட்டு போவார். இப்போ நம்மலாம் வெளியே இருட்டில் போனால் என்ன பண்ணுவோம்? டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி அவரும் எடுத்துகிட்டு போகிறாரு. சரியா? அப்போ எடுத்துகிட்டு போகும்போது ஒன் டார்க் நைட், என்னது, ஒரு நாள் ரொம்ப இருட்டாக இருக்கக்கூடிய அந்த நைட்டில் he was going with a lamp in his hand. என்ன பண்ணுறாரு? ஒரு லேம்ப் அவர் கையில் எடுத்துகிட்டு நடந்து போகிறாரு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் மென் வேர் பாசிங் தட் வே. என்னது? ஒரு குரூப்பாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? வராங்க. வரும்போது இவர் என்ன பண்ணார்? ஆப்போசிட்டில் ஒரு லேம்ப் வச்சுட்டு அவர் கையில் வச்சுட்டு போகிறாரு. அப்போ என்ன பண்ணாங்க? அந்த கண்ணு தெரியாத ஆள் இருக்காங்கள்ல, அவரை பார்த்து இவங்க போகிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? சிரித்து அவரை கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்பா நீனே கண்ணு தெரியாமல் இருக்க, அப்புறம் அதுக்கு நீ லேம்பை கொண்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? நீ ஏன் கண்ணு தெரியாமல் தானே இருக்க, உனக்கு எதுக்கு லேம்ப்பு, நீ ஏன் லேம்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிற, உன்னால் தான் எதுவுமே பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும்ல அவருக்கு. அதனால இவர் என்ன பண்ணுறாரு? சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு? The blind man politely said. என்ன பண்ணுறாரு? ரொம்ப பொலைட்டாக சிரிச்சுக்கிட்டு, இந்த லேம்ப் வந்து எனக்கு கிடையாது. This lamp is not for me. எனக்கு இந்த லேம்ப் கிடையாது. But for you people who have eyes. ஆனால் உங்களை மாதிரி கண் இருக்க ஆளுங்களுக்கு தான் இந்த லேம்ப். You may not see a blind man coming and push me. என்ன சொல்கிறாரு? உங்களை மாதிரி கண் இருக்கிற ஆளுங்க தான் என்ன பண்ணுறாங்க? நான் வரேன்னு, ஒரு கண்ணு தெரியாத ஆள் வரேன்னு கூட பார்க்காம என்னை வந்து இடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால தான் என்ன பண்ணுறேன்? நான் எங்கே போனாலும், இருட்டில் போனாலும் லேம்ப் எடுத்துகிட்டு வரேன். இந்த வெளிச்சத்துலையாவது நீங்கள்லாம் என்னை தள்ளி விடாமல் போவீங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? அங்கே இருக்கக்கூடிய அந்த மீதி எல்லோரும் கிண்டல் பண்ணாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரே கஷ்டமாக, என்னடா அது நம்மள என்ன சொல்கிறாரு அவர்? எனக்கு கண்ணு தெரியாது தான், ஆனால் என்ன பண்ணுறேன்? நான் லேம்ப் எடுத்துகிட்டு போகிறதே உங்களுக்காக தான். நீங்கள் என்னைய கண்ணு தெரிஞ்சாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை வந்து இடித்து கீழே தள்ளி விட்டுறீங்க. அதனால தான் இந்த லேம்ப் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இவங்க எல்லாத்துக்குமே அசிங்கமாக போயிடுச்சு. சரியா? இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம்ப்பா? ஆக்சுவலாக பிளைண்ட் மேன் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு லைட் எடுத்துகிட்டு போகிறாரு.
அதனால் நம்ம எப்பயுமே ஒரு தடவைக்கு 100 தடவை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம யோசிச்சு தான் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், சரியா? ஏன்னா அதை அவங்க வந்து வேறு ஒரு நோக்கத்தோடு கூட அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த நம்ம பேசும்போது என்ன ஆகிடும், அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இந்த மீதி இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த பிளைண்ட் மேனை கிண்டல் பண்ணாங்களா? அது எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் அவரை, கரெக்டு தானே? அப்போ நம்ம வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசணும், சரியா? நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அம்மா ஏதாவது சொன்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு சரிங்கம்மா அப்படின்னு சொல்லணும், சரியா? அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா போங்கம்மா நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? அம்மாவுக்கு நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணணும். அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஏதாவதுனாலும் நீங்கள் தான் பண்ணணும், சரியா? அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாராக இருந்தாலும் யாராவது ஹெல்ப் கேட்டால் என்ன பண்ணணும், நீங்கள் செய்யணும். யாரையும் உங்கள் வேர்ட்ஸால் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, சரியா? சரி குட்டீஸ், நம்ம அடுத்த லெசன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பை பை, தேங்க்யூ.